வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் எத்தனாவது திருக்குறள்னா, அறத்துப்பால்ல உள்ள 2வது அதிகாரமான வான் சிறப்புல உள்ள 8வது குறள். முதல்ல இருந்து 18வது குறள். சரி, அதுக்கான கதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சேரன், செழியன், சேந்தன்கிற 3 பசங்க உலக அனுபவம் கிடைக்கிறதுக்காக வேண்டி வெளியில வர்றப்போ வளநாடு, வறண்ட நாடுன்னு சொல்லிட்டு 2 நாட்டை பாக்குறாங்க. மழை ரொம்ப பொழிஞ்சதுனால அது வளநாடாவும், மழையே பெய்யாம போனதுனால வறண்ட நாடாவும் ஆயிடுச்சு. அப்படி வறண்ட நாட்டுல இருக்கிறப்போ திரும்பியும் அவங்க மழையை கொண்டு வரதுக்காக வேண்டி அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாம் பிரயாசப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி பிரயாசப்பட்டுட்டு இருக்கப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போய் புல்லு கேட்டாங்க, புல்லும் காணாம போயிடுச்சு, புல்லே இல்ல. அதுக்கப்புறம் கடலை போய் பார்த்தாங்க, அதுவும் வளம் குன்றி போயிடுச்சு. அதனால 3வதா போய் பூனே புகழேந்திய பார்க்கலான்னு போறாங்க. அது யாருன்னா, கோயில்ல பூஜை பண்ற பூசாரி. சரின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலாம்னு போறப்போ அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. தட்டுனா ஒரு குட்டி பூனை திறக்குது. அது யாருன்னு பார்த்தா அது பூனே புகழேந்தியோட மகள் பூனே பூவை. சரி, அவங்ககிட்ட கேக்குறாங்க, அப்பா எங்கம்மா, நாங்க அவரை பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. யாரெல்லாம்னா சேரன், செழியன், சேந்தன், அப்புறம் சிங்கம், சிட்டன், கரடி, கதிர், ஒட்டகம், ஒயிலன், இவங்க எல்லாரும். அப்படி கேக்குறப்போ அந்த மகள் பூனை பூவை சொல்லுது, அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வெளியில எங்களுக்கு சாப்பாடு தேடி போயிருக்காங்க, எனக்கும் என் தம்பிக்காகவும். இப்போ மழையே இல்லை அப்படிங்கறதுனால கோயில்ல பூஜையே நடக்கிறது இல்ல, எல்லாரும் பசியோட இருக்கிறதுனால சாப்பாடு எங்கன்னு தேடிதான் அலையறாங்களே தவிர கோயில்ல போய் பூஜையோ ஏதோ வைக்கிறதே இல்ல. அதனால எங்க அப்பா வெளியில போயிருக்காங்க எங்களுக்கு சாப்பாடு தேடி அப்படின்னு சொல்லுது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஐயோ மழை பெய்யாம போயிடுச்சா, இந்த உலகத்துல பூஜை கூட நடக்காது போலியே, மழை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. சரி, நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு வேற யார கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ இந்த தானம் தர்மம் எல்லாம் செய்யற, ரொம்ப பெருசா தானம் தர்மம் எல்லாம் செய்வாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த ஊர்லயே தகசு தம்மழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சரி, அவரை போய் பார்த்து அவர்கிட்டயாவது கேட்போம் நம்ம தவம் செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இனி என்ன ஆச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கான குறள் என்னன்னா, சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள் என்னன்னா, மழை பெய்யாவிடில் இவ்வுலகத்தில் தெய்வத்திற்கும் மற்றும் வானோர்க்கும் நடைபெறும் தினப்பூசனையும் நடக்காது. சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.